அம்மா அன்னைக்கு இந்த பர்கர் சிக்கன் பர்கர் வாங்கிட்டீங்கல்ல, அது கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்மா. ஆனால் பத்தவே இல்லை. அன்னைக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நீ தான் தின்னா, அப்படி கூட பத்துலையே உனக்கு? ஆமாம், அதனால எனக்கு ஒன்று வேணும். என்னது பர்கரா? இல்லை, ஏர் ஃப்ரையர் நானே வீட்டில் செஞ்சுக்கிறேன். ஐயோ கடவுளே, எகிருந்து. ஐயோ கடவுளே, ஒரு ஏர் ஃப்ரையர் கூடப்பா என் பிள்ளைக்கு வேணுமா? எங்க இருந்து கொடுப்பாரா? கடவுளே கடவுளே கொடுப்பா. இந்த பொருளா வந்துருச்சு. கடவுள் கேட்டரிங் கொடுத்துட்டாரு, பரவாயில்லையே. ஐயோ ஃபுல்லா இருக்குதே. அம்மா இதுக்குள்ள வைக்கிறதுக்கு சிலிக்கான்ல ஒன்று வரும்மா, அது வேணும்மா. ஏண்டி யானை தான் கொடுப்பாங்க, அங்கு சமமா கொடுப்பாங்க, அதையாவது அவர்தான் கொடுக்கணும், நான் என்ன பண்றது? கடவுளே அதையும் கொஞ்சம் கொடுப்பா. அப்பா அதவர் கொடுத்துட்டாரு கடவுளே, பரவாயில்லையே. இந்தாங்க வச்சுக்க தாயே, இந்தா வச்சுக்கோ. எப்படி ஓப்பன் பண்ணுறது? கொண்டா நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னடி பண்ண போற? கிழிச்சு குத்தி கிழிக்க போற. ஒரு ஓரமா கட் பண்ணுவீங்க. என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளைன்னு காட்டிச்சு பாருங்க. இப்படிதான் கிழிப்பாங்க. நீ ஷெஃப் இல்ல, நீ அதுதானே. முதல்ல வெங்காயத்தை ஒழுங்கா அறிய சொல்லு. ஷெஃப்பா இப்படி இருக்குது. கடவுள் கொடுத்தாரு பாத்தீங்க, கடவுள் ஃபிளிப்கார்ட் மூலியமா எங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ ஒட்டிக்கிட்டு ஆமா, சிலிக்கான்லம்மா. பாருங்க, முதல்லயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் சொல்றாங்க பாருங்க. அதுக்கு பெருசு, அதுக்கு பெருசு, அதுக்கு பெருசு. ஏமா வச்சு சொப்பு சம்மா விளையாடலாமா? நல்லா இருக்குடி, பார்க்கும்போது எப்படியோ இருக்குது. இதுல வச்சோம்னா நல்லா கரெக்டா இருக்கு, பரவாயில்லையா? நான் என்ன நினைச்சேன்னா, வைக்கும் போது ஒரு மாதிரி குழப்பம் இருக்குமோ அப்படின்ட்டு யோசிச்சேன். இல்லை பரவாயில்ல, நல்லா நிற்கிது, நல்லா கரெக்டாக இருக்குது. அப்படி குத்தக்கூடாது, அது உள்ள இருக்கிறத ஏதாவது சேதப்படுத்திடுச்சுன்னு என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் பிடிக்காது. கடவுள் ஒரு தடவை தான் கொடுப்பாரு, ஓயாம கொடுக்க மாட்டாரு. எனக்கு பர்த்டேக்கு என்ன பெருசா கிஃப்ட் தர போறீங்க? அடுத்தது அதான் கொடுத்துட்டல, போ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எத்தனை கொடுப்பாங்க? அதெல்லாம் இல்ல அம்மா. அப்ப கடவுள் கொடுக்கலையா, நீங்க தான் கொடுத்தீங்களா? பேக்கிங் நல்லா இருக்குல்ல? இதை வச்சு எதாவது பண்ணலாம் காக்கா. நீ பண்ணி கிழிச்சிட்டாலும் அது பத்திரமா ஆசை கேக்குதுல்ல. இதுவா பொறுமை. ஆஹா, இது என்ன ஒயர் ரொம்ப கம்மியா இருக்குல்ல? கவரே எடுத்து இதுல நான் அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போறேன். என்னம்மா அதுக்குள்ள தெரியுங்க? இல்ல, இதுல இன்னும் உள்ள வைக்கிறது இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இதை QR கொடுக்க இருக்குது. இதை போட்டிங்கன்னாச்சு இதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன எதுலாம் வரும் போடுங்க. போட்டு பார்த்துட்டு ஒழுங்கா செய்யுங்க. டிக் டிக்னு சவுண்ட் கேக்குது காய்க்கு. அதுக்குள்ள யாராவது இருக்க போறாங்க. டிக் டிக்னு சத்தம் என்ன கேக்குதுமா? டைமர். அது கூட கேக்குறீங்க பாத்தீங்களா, அவன் சொல்றான்னு. டைமர் அது என்ன? இங்கே போட்டுருங்க மேல. அதான் இது இது இதுல கூட எங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதை பாரு இங்கே இருக்கு பாரு. முதல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும். பீஸா கூட செய்யலாமா? என்னென்ன ஓட்டுறானே வச்சு நான் மாட்டிக்கிட்டேன். சமோசா செய்யலாமா? ஐயோ. அப்புறம் கேரட்னா என்ன வெஜிடபிள் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ் கூட செய்யலாம், கேக் செய்யலாம். என்னென்ன செலவு வைக்க போதோ தெரியலையே. அப்ப நான் என் பர்த்டேக்கு ஹோம் மேட் கேக் செய்யலாம்னு நினைக்கிறேன்.
நீ அதெல்லாம் சாயம் பேசு. சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் அம்மா விளக்க மாத்தாலும் ஒன்று அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கல. ஏன்னா நான் முதல்ல இங்க பாரு கேக்கே வாங்கி தர மாட்டேன். நான் வந்து வீட்டோட பிரின்சஸ் நான் தான். நீயே சொல்லிக்கோ. நீங்க சொல்லுங்க. இல்லையா? இல்ல அக்கா நீ சொல்லுக்கா. என்னது? நான் தானே நம்ம வீட்டோட லிட்டில் பிரின்சஸ். லிட்டில் பிரின்சஸ் நீ தான், பெரிய பிரின்சஸ் நான் தான். உன்னை யாரும் கேட்கல. ஆமா நான் கேக் செய்யறேம்மா. இல்ல கேக் செய்யறதுக்கு போட்டுருக்குமா? ஏம்மா இது வாங்கினது ஏகப்பட்ட காசு போச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் செலவு குறைப்பீங்கன்னு இதை வாங்கி கொடுத்தேன். எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் கம்மியா போட்டு சோறாக்கி சாப்பிடுவீங்க. ஆமா அம்மா நீ ஆமான்னு போதே அம்மாவுக்கு பகீர்னு ஆகுது. போறாரோ அம்மா இனிமே ஆயிலுக்கு வந்து இனிமே செலவு பண்றது கம்மி பண்ண போறாங்க. அதுக்காக எனக்கு வந்து கடவுளே நீங்க ரெடியா? உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எனக்கு ஐடியா எனக்கு எதுவும் சரி கம்மியா கேட்கறேன் உங்களுக்காக. எனக்கு ஒரு புதுசா ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டாங்க. எதுக்கு? வீட்டுல இருக்கிற டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ண போதும். புதுசா வேணும். நான் பிஜி போடுறேன்ல, பிஜிக்கு புதுசா வேணும். ஏன்? ஆமா திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர போறேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக போறேன். நீ பழைய ஆளு தானே? போதும். எப்படி தெரியுமா வேணும்? 2ல இருந்து 3 அடுக்கு வேணும். இல்லைன்னா 3 பாக்ஸ் வச்சு. நிவேதா இருக்கிறத வச்சு வாழ மாட்டியா? இதுக்காக தான் இதுல இது வந்து செய்யறேன்ல, அது என்ன பண்றது? அப்படின்னா எப்படி இருக்கவே வர முடியுது. அதுல தான் பட்டன் கிட்டன் கொடுத்துருக்க போறாங்க. இப்படி எடுத்துட்டு இது இப்படி செஞ்சுட்டு இதை கிளீன் பண்ணிட்டு கரைச்சிடுவேன். இப்போ இதுக்கு வந்து இதை எடுத்துட்டு போறதுக்கு எங்க எடுத்துட்டு போவேன்? காலேஜ் தான் படிக்கிறேன். வீட்டுல இருக்கும்போது செஞ்சு சாப்பிடு. காலேஜுக்கு போனா அதனால எனக்கு 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ். இல்ல நீ எல்கேஜி பாப்பாவா? காலேஜுக்கு விதவிதமா எடுத்து சீன் காட்டுவேன். காலேஜ் வீட்டுல சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போறேன். மத்தியானம் சாப்பிட போறேன். நடுவுல என்ன சாப்பாடு உனக்கு? நாங்க பிரேக்ல சாப்பிடுவோம். என்னத்துக்கு சாப்பிடுறீங்க பிரேக்ல? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்ல. எங்க வீட்டுக்கு ஸ்கூலுக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா? ஸ்கூலா? காலேஜ். ஐயோ ஏற்கனவே 3 வருஷம் முடிச்சிருச்சு, இன்னும் ஸ்கூல் கேவலமா கேட்போம் ஒண்ணு. நான் வந்து கொரோனா பேட்ச்பா. எனக்கு அதனால நான் 12th முடிச்சதே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இல்லை. கடைசி 1 மாசம் காலேஜ் போனேன், ஸ்கூல் போனேன். இல்லை மக்களே, ஒரு உண்மையை நான் வந்து வெளிக்காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்கூல் எங்க படிச்ச? ஸ்கூல் எங்க படிச்சேன்? நடந்தே போனேன். எந்த ஏரியால படிச்ச ஸ்கூல்? அது வந்து மயிலாப்பூரோட ஒரு மயிலாப்பூர். சரி, பிரைமரி ஸ்கூல். மிடில் ஸ்கூல் எங்க படிச்ச? மயிலாப்பூர். ஒரு மயிலாப்பூர். ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி எங்க படிச்ச? மயிலாப்பூர். ஒரு பகுதியில படிச்சேன். என்ன பகுதி? எங்க இருக்கு அந்த பகுதி? பக்கத்துல, வீட்டுக்கு பக்கத்துலயே தான். இருங்க சொல்லு, எந்த ஏரியா? ரொம்ப தூரம்க்கா. என்ன ஏரியா? சரிம்மா 15 நிமிஷம் நடக்கணும். 15 அவ்வளவு இருக்காது. 15 நிமிஷம்லாம் இருக்காது, 7 நிமிஷம். நீ என்ன ஏரியா? ஹையர் ஸ்கூல் எங்க? மயிலாப்பூர். அவ்வளவுதான், மயிலாப்பூர். உங்க காலேஜ் எங்க இருக்குது? என்ன ஏரியா? இல்ல இல்ல பீச் சொல்லணும். பீச் எல்லாம் கிடையாது, அது மயிலாப்பூர் தான். இப்போ பிஜி எங்க படிக்க போற? அதே மயிலாப்பூர் தான். அப்புறம் என்ன, மூடிட்டு போடி. ஓடியே பசிச்சுதுன்னா கால் எடுத்து ஓடி வந்து வச்சுக்கோ, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிடலாம். சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் இல்ல வேணா. உனக்கு செலவு எவ்வளவுதான் பண்றது? பாக்குறீங்களா, எங்க அம்மா எனக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கி தருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ என்னக்கா நினைக்கிற? நீ தான் செல்ல பிள்ளையாச்சேம்மா, எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுக்க மாட்டேன். காத்துட்டே இருங்க, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு டிஃபன் பாக்ஸோட நான் வருவேன். பை பை. அம்மா அழுதுற போறாங்க. ஆமா, எவ்வளவு செலவு இந்த பிள்ளைக்கு. சரி கம்மியா ஏதாச்சும் நானா நல்லா பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது கடையில இருந்தா எடுத்து கொடுத்துருவோம். அவ்வளவுதான். ஏய் முத்தகத்தை ஏமாத்துது. எஸ்கே டப்பா ஒன்று எடுத்து கொடுக்குறேன். கொஞ்சம் சாக்ஸ் மாதிரி வச்சு உள்ள விடுறியே. சரி ஓகே. பை பை. இந்த பிள்ளைங்க கொல்லாம் மூட போறது இல்லையா? ஏற்கனவே மொட்டை அடுத்தது துண்டு போட்டு போறனாட்டு எல்லாரும் நல்ல பிள்ளை நினைச்சிட்டு இருக்காங்க ஒண்ணு.
குட் கேர்ள்ப்பா பேசிக்கலி. ஐயோ அம்மா இதை வேற சொல்லிட்டு அவளை ஏமாத்துது நல்லா. உங்களுக்கே தெரியும்ல நான் நல்ல பிள்ளை தானே. சரி ஒரு போட்டி வச்சுக்கலாம். இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நாள் எங்கள் எல்லாரும் பார்க்குறீங்களே, இந்த பிள்ளை திஸ் கேர்ள் குட் கேர்ளா பேட் கேர்ளா? குட் கேர்ள்ப்பா. நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. வரும் மக்கள் சொல்லுவாங்க பாரு. பாய்ங்க எல்லாருக்கும் பாய். நியாயமே வெல்லும், தர்மமே வாழும். நான் ஏர் ஃப்ரையர் வாங்கினது எதுக்கு நீங்கள் 2 பேர் சேர்ந்து விளையாடுறதுக்கா? ஆமா அம்மா அம்மா இதெல்லாம் என்னம்மா? எனக்கு தானேம்மா ஏர் ஃப்ரையர் வாங்குனீங்க, ஆமா. இல்லை இவங்க 2 பேருக்கு வாங்குனீங்களா? இருட்டா மறைஞ்சு போச்சு பாருங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கோம்ல, அதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் சமைக்கலாம்னு யோசிச்சுன்னுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அது என்னது, இந்த வீடியோவோட பாதியில் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருப்போம், அதுக்கு மட்டும் கண்டிப்பாக பதில் சொல்லுங்கள். அப்புறம் இதுதான், நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினோம், அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் பாருங்கள், வேணும்னா வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கானா நாங்கள் யூஸ் பண்ணோம்.